அந்த நேராக உட்கார்றது எதுக்காக அப்படின்னா நம்ம டயர்டு இல்லாமல் தூக்கம்லாம் வராது. இப்படி குனிஞ்சு உட்காரும் போது தூக்கம் வரும் இல்லையா? ஏன் இப்போ தூக்கம் வரக்கூடாதுன்னா நம்ம சென்டர் வந்து எப்பவுமே மிராக்கள் நிறைய கொடுக்கறது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மிராக்களை தெரிஞ்சுக்கும் போது சிராக்கியர் மேலே நமக்கு அதீத ஒரு அளவுக்கு மீறின ஒரு நம்பிக்கையும் பாசமும் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ரெடிங்களா? சரி, கிளாப் பண்ணுவோமா? நல்லா சத்தமாக கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். கைகள் எரிச்சல் கொடுக்குற அளவுக்கு பண்ணுங்க. நல்லா இன்னும் வேகமாக இன்னும் வேகமாக இன்னும் வேகமாக. ஓகே, ரொம்ப நன்றிப்பா கிளாப் பண்ணதுக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சிஸ்டர் கிட்டேயும் ஒரு அம்மா கிட்டேயும் பேச போகிறோம். லைஃப்பில் நம்ம எல்லாருமே நினைப்போம்ல, நமக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்தை தாண்டி நம்ம வாழ்க்கை இருக்குது, எவ்வளோ போராட்டம் இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்குமே சொல்லவே முடியாதுல்ல. ஃபேமிலியும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கும். அதை தாண்டி வந்தவங்க தான் அவங்களுமே. அவங்க எவ்வளோ போராட்டத்தை தாண்டி சிராக்கியருக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போமா? ரெடிங்களா? கிளாப் பண்ணி அவங்கள வரவேற்போமா? ஜெயா சிஸ்டர் அண்ட் ரமேஷ் அண்ணா முன்னாடி வாங்க. ஓகே, அம்மா அப்பா எல்லாருமே சிராக்கியருக்கு வரீங்க. நீங்கள் வந்தவுடனே என்னோட நோய்கள் எல்லாமே கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இது எல்லாத்துக்குமே இவங்க ஒரு சொல்யூஷன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. வாழ்க்கையை வந்து மாற்றி போட்டிருக்கு நிறைய பேருக்கு சிராக்கியர். ஆமாம் தானே? என்னோட லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு, எனக்கு அவ்வளோதான், இந்த நோயோடு நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக வாழணுமா? எத்தனையோ பேர் என்னை என்னென்னமோ சொல்கிறாங்க, எழுந்துக்க முடியல, உட்கார முடியலன்னா கிண்டல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையை நமக்கு நிறைய பேருக்கு மாற்றும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க லைஃப்ல என்ன மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போமா? வணக்கம் சிஸ்டர். அவங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். ஜெயா. ஜெயா சிஸ்டர், எவ்வளோ வருஷமா நீங்க இந்த பிரச்சனைக்காகலாம் போராடுறீங்க, போராடினீங்க? 12-13 இயர்ஸாக போராடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன வயசு சிஸ்டர்? 38 ஆகுது. ஒரு 12 வருஷமா வந்து தன்னுடைய உடல் பிரச்சனைக்காக போராடி இருக்காங்க. இது போராடுற வயசா? இல்லை இல்லையா? நிம்மதியா ஜாலியா கல்யாணம் பண்ணி அப்படி இருக்க வேண்டிய வயசு. ஆனால் அப்போவே வந்து அவங்க உடல்ல வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருந்தது? என்ன ப்ராப்ளம்னே வந்து தெரியாத வந்து ஒரு போராட்டம். நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து போயிருக்கோம். எதுலேயுமே வந்து எங்களுக்கு அந்த சொல்யூஷன் வந்து கிடையில. மறுபடியும் மெடிசனு, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணுறோம் தவிர, மெடிசனை மாற்றுறோம் தவிர, ஆனால் உடம்புல வந்து எந்த முன்னேற்றமும் வந்து இல்லை. உடம்பு வந்து மறுபடியும் வந்து பாழாக தான் ஆரம்பிக்குது. பிகாஸ் மெடிசன், நான் எடுத்த மெடிசன். எவ்வளோ வருஷமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் மெடிசன் இதெல்லாம் போயிட்டு இருந்தீங்க? 12 வருஷமாகுமா? ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் சிஸ்டர். ஒரு 10 வருஷமா வந்து மருத்துவத்துக்கு போய் அவங்க உடம்புக்குள்ள என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த 10 வருஷம் வந்து செலவாச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பிரச்சனை சிஸ்டர்? எனக்கு லிவர் வந்து வீக்காக இருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான டெஸ்ட் வந்து எதுவும் பண்ணலை. இங்கே வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சுத்தமாக வந்து சாப்பாடுன்ற ஒரு விஷயமே வந்து இல்லாத இருந்துச்சு. நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்துச்சு, பேக் பெயின் இருந்துச்சு, சிவியர் வந்து வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருட்டல் அது இருந்துச்சு. நான் வந்து ஸ்டாண்டிங் ஒர்க்லேயே இருந்தனால, அப்போ வந்து ஏஜ் வந்து இருந்தனால ஓட முடிஞ்சிச்சு. அது ஒரு லெவலுக்கு மேலே வந்து பிரேக் பண்ண சொல்ல அப்பயும் சரி போகலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. முடியல அப்படின்ற அப்போ வந்து நம்ம அதை தேடி வந்து போக சொல்ல அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போயிடுச்சு. அதுவும் வந்து இதனால, இந்த ஒரு விஷயத்தினால வந்து எங்களுக்கு தெரிய வரதுக்கே வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே 12 வருஷம். ஏன்னா வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ நம்ம வந்து பேக் பெயினுக்கு போனாக்கா வெறும் பேக் பெயின் அங்கே மட்டும்தான் வந்து டெஸ்ட்டு. இப்போ நம்ம கைவிலையும் போனாக்கா கைக்கு எக்ஸ்ரே எடுங்க அப்படிதான் வந்து சொல்கிறாங்க தவிர அதோடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு வந்து இதுவரை வந்து இல்லை. நான் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், எல்லா சேனல் ஏதாச்சும் வந்து பார்ப்பேன். எனக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு நிரந்தர ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூட் காசை வந்து கண்டுபிடிச்சிட்டாக்கா உங்களுக்கான வந்து பிரச்சனை வந்து போயிடும். இது வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு பேக் பெயினா
அப்போ நீங்கள் வாங்க, அதோடைய வந்து பிரச்சனை பேக்கில் இல்லை, அதோடைய ரூட் காஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாக்கா இதோடைய பிரச்சனை வந்து போயிடும்னு வந்து சொல்லி அது மாதிரி நிறைய இடத்துக்கு போய் ஏமாந்துருக்கேன். இங்கே தான் வந்து எனக்கு வந்து அதோடைய பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னாக்கா இந்த செராகேரில் தான். அது ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய நிஜமாவே வந்து அந்த ரூட் காஸ், நம்மளுடைய பேக் பெயின் எல்லா உறுப்புக்கும் வந்து நம்மளுடைய முதுகெலும்பு வந்து நம்ம முதுகெலும்பு தான். இதுவரை வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நான் எங்கேயுமே வந்து பார்த்ததில்லை. அதுக்கான வந்து ப்ரொசீஜரும் வந்து போனது கிடையாது. இங்கே வந்து நான் வந்து ஒரு 2 நாள் வந்தேன். எங்கள் ஹஸ்பண்டுடைய வந்து அண்ணா வந்து சொல்லி ஒரு 2 நாள் வந்தேன். இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இந்த வாட்டருடைய இது போயிருக்கேன். இது இன்ஸ்டாவில் வந்து பார்த்து மெடிசன் சாப்பிட்டு இன்னும் வந்து மோசமாக ஆரம்பிச்சிச்சு உடம்பு. நான் வந்து இந்த அல்கலைன் வாட்டர் பற்றி தெரிஞ்சு நான் திருச்சியில் போய் ஒரு இடத்துல வந்து ஒரு 3 மாதம் வந்து குடித்தேன். எதுக்காக அந்த வாட்டர் குடிச்சிங்க சிஸ்டர்? அதுதான் இது நோய் தீர்க்கும், அதான் புரோட்டீன் லீக்கேஜ். அதான் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு நான் டேப்லெட் எடுக்க போய் அதை வந்து நல்லா நீவி விட்டுட்டு அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா உங்களுடைய நல்ல சத்தம் போகும், அந்த மெடிசன் வந்து டீடாக்ஸ் பண்ணுற உடம்ப, உங்களுடைய நல்ல சத்தம் வெளியேறும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து எனக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் என்ன நம்ம யூரின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் இப்படி போகுது. நம்ம டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணாக்கா அது வந்து பபிள்ஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம இந்த ஆரோ வாட்டர், நம்ம குடிக்கிற தண்ணி ஆனால் வந்து எனக்கு என்னன்னாக்கா அந்த அந்த நுரம் வரல, அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் டாக்டர் கையில் வந்து சொன்னேன் இது மாதிரி வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் பண்ணாதுப்பா அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து பண்ணார், அந்த ஃபுட் தெரப்பி வந்து பண்ணார். அவர் கையில சொன்னேன், இல்லை உங்களுக்கு நல்ல சத்தியம் போகும் தானே சொன்னேன் நான் உங்களுக்கு, இது வந்து ரெடி ஆகிடும், உங்களுக்கு வந்து தன்னாலேயே நின்றுடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது எனக்கு வந்து உடம்பு இன்னும் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிச்சு. சரி, அலோபதியில் போகலான்ட்டு அலோபதியில் போய் வந்து ஒரு 30,000 கிட்ட வந்து பிளட் டெஸ்ட்டே பண்ணோம். அப்போ வந்து யூரின் ஒரு ரொட்டீன் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தாக்கா வந்து 300 வந்து போக ஆரம்பிச்சிச்சு. 1% நார்மல், 150 வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத புரோட்டீன் வந்து போகும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து எப்படின்னாக்கா நம்ம என்னதான் வந்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் எடுத்துக்கும். தேவையில்லாத நல்லதாக இருந்தாலும் வந்து அது வெளியேற்றிடும். அது மாதிரி தான் வந்து 150 ஒரு ஹியூமனுக்கு வந்து நார்மல். ஆனால் எனக்கு 150 வந்து எக்ஸஸாக போக ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து நெஃப்ராலஜி அவங்க வந்து பரம்பூரில் பெரிய டீன் நாங்கள் பார்த்து அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் 2-3 இடத்துல பார்த்தாக்கா அவங்கள விட யாருமே வந்து கிடையாது அப்படின்னாங்க. அங்கே போய் வந்து அந்த மேம் கையில் வந்து கேட்ட பிறகு இது ஒன்றும் இல்லைப்பா, இது எதுவும் பண்ணாது, தன்னாலே வந்து நின்றுடும், பயப்படாது அப்படின்னாங்க. அது வந்து எனக்கு உடம்பு வந்து டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. சுத்தமாக வந்து ஃபுட்டு வந்து இன்டேக் வந்து கிடையாது எனக்கு. ஒரு நாள்லாம் ஒரு இட்லி 2 இட்லி இப்படி தான் சாப்பிடுவேன். அது இட்லியாக இல்லாத வந்து ஒரு நல்ல நம்ம சாப்பிட்றதே ஒரு வேலை, அப்போ வந்து ஒரு நல்ல பழமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து என்னுடைய ஃபுட் இன்டேக் ஆரம்பிச்சிச்சு. பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து ஒரு 3 டேஸ்லேயே வந்து எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட்டாக வந்து வர்மாவுக்கு வந்து போகணும். அதில் வந்து நம்ம இந்த கையிலேயே வந்து அந்த கப்ளிங் போடுறது, நீடில் போடுறது, அந்த தேய்ச்சி விடுறது, அதில் அது மாதிரி. ஆனால் வந்து அதோடைய பெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஒரு ஜென்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்து அவங்க தேய்க்கிறாங்க. அது 2 நாள் தான். அந்த 2 நாள் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த 2 நாளுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய வேலைலாம் வந்து செஞ்சிடுவேன். அந்த அளவுக்கு அந்த கால்லாம் அப்படியே செவந்து போயிட்டு ரொம்ப வந்து அது ஆறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகும். அடுத்த சிட்டிங் போகிறதுக்கு அவ்வளோ பயப்படுவேன். அவ்வளோ பெயின் இருக்கும் எனக்கு. அந்த நீடில் பண்ணி எனக்கு அந்த பாதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து 3 நாள் காட் கிரேஸ். நான் அந்த 3 நாள் நான் ஒரு 3 மாதம் வந்து இந்த வாட்டர் குடித்தேன் அப்படின்னா அந்த 3 மாதம் வந்து ஏன் அப்படின்னாக்கா சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா, அம்மா இனிமேல் உங்களுக்கு மெடிசனே தேவையில்லம்மா, 10 வருஷம் எந்த நோயும் வராதுமா அப்படின்னு வந்து சொன்னார். ஓகே, இவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எங்கே ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தேன். அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து நோய் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, இது எங்களுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து செலவு பண்ண முடியல. ஆகும் அங்கேயும் ஒரு 1 லட்சம் ரூபாய். ஏன்னா 1 லிட்டர் வாட்டர் வந்து 1400க்கு வந்து நான் இங்கே அந்த வாட்டர் வாங்கி நம்ம வந்து மெடிசன் அந்த ப்ரொசீஜர்ல ஒரு கப் வந்து ஒரு
குடிக்கிறோம் நம்ம ஏன் பாட்டில் அந்த பாட்டில் வந்து நான் வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் கொடுத்து வந்து டெஸ்ட் பண்ண சொன்னேன் நான். அவங்க வந்து டெஸ்ட் பண்ணாங்க, அது வெறும் அல்கலைன் வாட்டர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது வந்து ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதம் குடித்தேன். ஏன் எனக்கு இது மறுபடியும் வந்து ரீக்ரியேட் ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த செராக்கேட் வந்த பிறகு வந்து தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னாக்கா நம்ம உடம்புடைய வந்து கழிவு டே பை டே நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புல வந்து ஸ்டே ஆகுது, நல்லா நம்ம வேர்வையா மோஷனா ஆரம்பிக்கும் மறுபடியும் வந்து பிரச்சனை வந்து இன்னும் ஹைப்பா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு. இது வந்து 3 நாள் தான். கிரியேட் ஆகவே இல்லை. நம்ம ஜேட் மேட்ரஸ் வந்து அது எனக்கு பேலன்ஸ் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வந்து வெப்பநிலையை வந்து சரி சமமாக தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் அந்த வாட்டர் பற்றி சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த வாட்டரோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1500 1 லிட்டரு. 3 மந்த்துக்கு அந்த வாட்டருக்கு மட்டும் எவ்வளோ ப்ரைஸ் செலவு பண்ணீங்க? அதான் இப்போ 1 lakh கிட்ட ஆயிடுச்சு. 1 lakh கிட்ட செலவு பண்ணியும் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சா? ஒரு 2 month வந்து அப்படியே ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக அவங்க குடிச்ச வாட்டரோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஆல்கலைன் வாட்டர் மட்டும்தான். அதில் pH கண்டென்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி அதில் தண்ணி உயிரோடு இருக்காது. நம்ம குடிக்கிற தண்ணியில் மினரல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்சியம், மெக்னீஷியம், செலோனியம், குரோமியம், ஜிங்க், பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டென்ட் அது சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் ஆல்கலைன் நம்ம போய் மார்க்கெட்டிங்கில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா 1000 கணக்கில் மிஷின்ஸ் வந்து விழும். ஓகேங்களா? ஸோ அதில் ஒன் ஆஃப் தி கேட்டகரி தான் அவங்க வாங்கி யூஸ் பண்ண வாட்டர். பட் நம்ம இங்கே கொடுக்குற ஜேட் ஆல்கலைன் வாட்டர் வந்து இப்போ இருக்க ப்ராப்ளமே சால்வ் அவுட் பண்ணும். ப்ளஸ் ஃபியூச்சருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிகாஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே அதில் இருக்கிறனால இதை நாங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பர்சன். இந்த ஆஃப்டர் செராக்கேட் நீங்கள் வந்து ஆல்கலைன் வாட்டர் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ உங்களோட ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ நீங்கள் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து சாதாரணமான ப்ராப்ளம் கிடையாது. லைக் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிருக்கு? பர்சன்டேஜ் அப்படின்றத விட ஒரு எப்படின்னாக்கா ஒரு கல் மாதிரி தான் வந்து அந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து பாழா போயிடுச்சு. அதை வந்து என்ன சொல்றது, இந்த ஜேட் மேட்ரோ அந்த வாட்டர் வந்து எனக்கு செதுக்கி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு பார்ட்டியும் ஒவ்வொரு பார்ட்டியும் உள்ள வந்து டே பை டே அதை நான் ரியலைஸ் பண்ணேன். ஒவ்வொரு விஷயம் உடம்புல வந்து அது எனக்கு எங்க எப்படின்னு வந்து தெரியாது. எந்த ட்ரீட்மெண்ட்லையும் நான் அதை ரியலைஸ் பண்ணலை. இந்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாசம் வந்து காமிச்சுது. எந்த இடத்துல வந்து பெயின் இருந்துச்சு, ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபீவர் இருந்துச்சு, ஆனால் அது வெளிப்படையாக தெரியல. ஒரு மாதம் ஃபுல்லாக சிவியராக பேக் பெயின் இருந்துச்சு, ஒரு மாதம் நல்லா தூக்கம் கேட்டுச்சு. இதெல்லாம் வந்து நான் கொடுத்தேன். இதெல்லாம் என் உடம்பு வந்து கேட்குது. அதனால அந்த உடம்புக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் அந்த செராக்கேக்கு வர சொல்ல வந்து அதெல்லாம் வந்து கொடுத்தேன். எக்ஸஸ் ஆஃப் வாட்டரும் வந்து குடித்தேன். அதே போல் வந்து நீர்க்காய், ஏன்னா வந்து இது எடுக்க நம்மளுக்கு வந்து போகுது தெரியுது. நிறைய வந்து வேர்வையும் யூரினா வந்து போகுது. அதில் வந்து நிறைய நீர்க்காய் அந்த இதில் நம்ம உடம்பு வந்து கேட்கும், எனக்கு இது குடி, இந்த டைமில் வந்து கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லும். அதே மாதிரி கொடுத்தேன். இப்போ என் உடம்பு வந்து சூப்பராக இருக்குது. லாக்ஸ் ஆஃப் மணி சிஸ்டர். நான் 3 மாசத்துலயே 1 லட்சம் சொன்னேன். அப்ப அந்த 10 வருஷத்துல எவ்வளவு மணி நான் செலவு பண்ணிருக்கேன்? அப்ப லாக்ஸ் டுகெதர் செலவு பண்ணியுமே அவங்க பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது வந்து கிடைக்கல. நம்ம ஓரளவு எதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போனா நமக்கு சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? ஆனா சொல்யூஷன் கிடையாது. ஒரு பிரச்சனையை சரி பண்ண போனோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு 1000 பிரச்சனை கிரியேட் ஆயிடும். அதுக்கான சொல்யூஷன் பட் கிடையாது. பட் செராக்கைல வந்து எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணீங்க சிஸ்டர்? நோ மணி. ஒரு பைசா கூட செலவு பண்ணல. அவ்வளோ மைண்ட் வந்து டிப்ரெஷனாக வந்தேன். செலவாயிட்டே இருக்குது, நாங்கள் சம்பாதிக்கிறோம், செலவாயிட்டே இருக்குது. அது எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறோம். எங்களுக்குன்னு வந்து ஒரு 1 கிலோ பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப யோசிப்போம். மெடிசன் வாங்குவோம், அது எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் நாங்கள் மெடிசன் வாங்கிடுவோம்.
லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா? சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க வந்து பேசுங்க. நான் வந்து மேட் வாங்கியிருக்கேன், வாட்டரும் வந்து வீட்டில் வந்து போட்டிருக்கோம். இந்த மார்னிங் தெரப்பி இஸ் அமேசிங் தெரப்பி, அமேசிங். இந்த மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது இன்னும் எவ்வளோ பிரிஸ்காக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஃபீல் பண்ணாக்கா வந்து அது தெரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டே ஃபுல்லாக நம்ம வேலை செய்யணும்னு வந்து எடுத்துகிட்டு போகுது, ஒரு டே ஃபுல்லாக எனர்ஜியாக வச்சுக்குது, நம்ம பாடியில் வந்து இன்னும் வந்து நிறைய வந்து விஷயத்த வந்து மாற்றுது. எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிற தெரப்பி அமேசிங். 5:30லேருந்து 6:30க்குள்ளே எங்கள் தெரப்பியை வந்து முடிச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு விஷயம், இங்கே வந்து 1 glass ஆஃப் ஜேட் ஆல்கலைன் வாட்டர் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ லைக் வீட்டில் நீங்கள் வந்து 3 liters வந்து கன்சியூம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ வாட்டரோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெரியுது. வாட்டர் வந்து அந்த 3 liter எடுக்க சொன்னால் அந்த கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி, அதை தாங்குற அளவுக்கு கொஞ்சம் இல்லைங்க சிஸ்டர். எனக்கு இவங்களுக்குமே நல்லா ஃபீவர் வந்துச்சு, கோல்டு ஒரு 3 days வந்து 3 days-ஆக இருந்துச்சு. எனக்குமே அப்படியே வந்து புஷ் பண்ணுற மாதிரி தான். இங்கே 3 நாள் வரதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி இருக்கும் சிஸ்டர். ஒரு 15 days இருக்கும். 15 days தான் ஆகுது. 15 நாளாக வந்து வீட்டில் நம்மளோட ஜேட் ஆல்கலைன் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து 1 glass ஆஃப் வாட்டர் நம்ம குடிக்கிறோம் இல்லையா? 1 glass குடிக்கும் போது அப்பா அம்மாவுக்கு நோய் முன்னேற்ற வழிகள் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. தலை வலிக்குது, பாடி பெயின், லூஸ் மோஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அவங்க ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்கன்னா 3 liter வாட்டர் வந்து கன்சியூம் பண்றாங்க. அப்போ மூல முடுக்கில் இருக்கிற தேவையில்லாத அசுத்தங்கள் வந்து வெளியேற்றப்படுமா படாது? கண்டிப்பா வெளியேற்றப்படும். இவங்களுக்கு இப்போ வந்து இந்த 15 days வந்து நிறைய ரியாக்ஷன் ஃபீல்ல இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா கோல்டு ஆச்சு. இவங்களுக்குமே வந்து பாடி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப டம்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஏன்னா 3 liters குடிக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னேற்ற வழிகள் வந்து கண்டிப்பா வரும். அந்த 1 week இல்ல, 1 week ஆஃப்டர் தான் இந்த சிச்சுவேஷன்லாம் இருந்தது. ஓகே, இப்போ இவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இங்கே வர அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, காட் கிஃப்ட் தான் வந்து சொல்லுவோம். எல்லாரும் வந்து சொல்றது தான். இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த தெரப்பியை வந்து நம்ம லைஃப் லாங் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இது நம்மளுக்கு டெய்லியும் தேவை. ஏன்னா நம்ம இப்போ எடுத்துக்கிற ஃபுட் வந்து ஃபுல்லாமே வந்து கெமிக்கல் தான். எடுத்துக்கிற வாட்டருமே வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து இல்லாத வந்து வெறும் வந்து சக்கையாக தான் நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணுறோம். அதனால வந்து இங்கே வர எல்லாருக்குமே நம்ம பிளஸ்டு தான் வந்து சொல்லுவோம். இது வந்து நம்மளோட முடியாத இந்த சென்டர் நிறைய ஸ்ட்ரீட்டு வந்து இருந்தால் கூட வந்து பத்தாது. இப்போ இருக்கிற வந்து உலக நடப்பில் வந்து இது பத்தாது. இது இன்னும் நிறைய வளரணும். இது வந்து தேவை, நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப தேவை. நம்மளால முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் வந்து இதை சொல்லணும். இது சராக்கரை பற்றி நம்ம சொல்லி வந்து புரிய வைக்கணும். ஆஸ்கர் சார் ஏன்னா அவர் தான் வந்து இப்போ எனக்கு காட். ஏன்னா நான் அவ்வளோ வெறுத்தேன், கடவுளை வந்து அவ்வளோ வெறுத்தேன். இப்போ வந்து அவரை வந்து நான் ஒரு நாள் கூட வந்து மறக்கவே மாட்டேன். காலையில் அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்துடும். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நான் வந்து என்னோட அண்ணனுக்கு வந்து மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து ஸ்நாக்கை வந்து அறிமுகப்படுத்தினேன். ஸோ அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம அடிக்கடிக்கே சொல்கிறோம்ல, நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு புண்ணியம். எங்கேயோ ஒரு மூலையில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், சேர்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவர் யாருக்கு தேங்க்ஸ் சொன்னாரு? அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது யார் அப்படின்னா அவரோட அண்ணன் தானே. இவர் நினைக்க அதெல்லாம் யாரை போய் சேரும்? அவரை மட்டும்தான் சேரும் இல்லையா? ரொம்ப நன்றி. நான் அவங்கள இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? இப்போ 100% பரவாயில்ல. 100% ஹாப்பியா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டாங்க மேடம். 100% நான் நல்லா இருக்கேன். ஒரே ஒரு கொஸ்டின், இனிமே ஃபியூச்சர்ல வந்து மாத்திரை மருந்து எமர்ஜென்சி இல்லாத ஒரு லைஃப் வாழ முடியுங்கிறது நம்பிக்கை இருக்கு. ஹாஸ்பிட்டல் இல்லாத நம்பிக்கை இருக்கு. ஹாஸ்பிட்டல் போகணும் அவசியம் இல்லை, மெடிசன் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இங்கே வர ஆரம்பித்த ஒவ்வொரு அந்த ஒரு நாள் அந்த நாளுக்கு நெக்ஸ்ட் டே இன்னும் ஹாஸ்பிட்டல் போகணும். அதுலேருந்து வந்து இந்த டே வர வந்து ஒரு 8 month ஆகிட்டுருக்கோம்.
இதனால் வரை ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை. இதுவரை ஜுரம் ஃபீவர் அப்படின்ற ஒரு கான்செப்டே அதுக்குன்னா வந்து மெடிசனே வந்து சாப்பிட்டது கிடையாது. இனிமேல் வந்து போகவும் மாட்டோம். ஆனால் இந்த ஒரு 8 மந்த் வந்து என்னுடைய சேவிங்ஸ் வந்து ஒரு நல்ல வந்து நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா கூட வந்து ஒரு கிளாத் வந்து நம்மளுக்கு வந்து துவைக்கலாம் அப்படின்னாக்கா அதை நம்ம கையில் போட்டு வந்து துவைப்போம். ஏன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது, அந்த திருப்தி வந்து கிடைக்காது. ஆனால் இந்த மேட்ரஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ திருப்தி. அந்த எங்கள் வீட்டுக்கு வந்தது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் வந்து கேரி பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து அனுபவித்தோம். இது வந்து எங்கள் அக்கா அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்து அவங்க ஒரு ஃப்ரீ ட்ரையல் எடுக்கட்டும். இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணாக்கா அவங்க ஆந்திராவில் இருக்காங்க, வர முடியாது. அதனால வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அக்காவே சொல்கிறாங்க. அவங்க இன்னும் வாட்டர் வந்து இன்னும் குடிக்கல. அவங்க வந்து ரொம்ப தைரியம். நாங்களாம் 1/2 hour எடுத்தோம். அவங்க ஃபஸ்ட்டு டேலேருந்து 1 hour, மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து வேலை செய்யின்னு வந்து அந்த உடம்பு வந்து தள்ளுதான். வாட்டர் இல்லை, வெறும் மேட் மட்டும் தான் எடுக்கிறாங்க. உட்கார முடியல, ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அவங்க வந்து பாடி வெயிட்டு இப்போ எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, நல்லா வந்து வேலை செய்யணும்னு அந்த சென்ஸ் வந்து எனக்கு தோணுது, நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஹாப்பியாக இருக்கீங்களா சிஸ்டர்? ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி சிஸ்டர்.